ஹாய்ங்க. நேற்று பார்த்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ண வீடியோ நம்ம பார்த்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹேருக்கு வந்து ஹேர் ஆயில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுற சிவானி பிளாக் ஹேர் ஆயில் தான் நம்ம வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணி தலைக்கு எண்ணெய் வைக்க போகிறோம். முதல்ல ஹேர் ஆயில் பாட்டில் இப்படி எடுத்துக்கிட்டு நல்லா ஷேக் பண்ணிடணுங்க. ஷேக் பண்ணிவிட்டு இது டிப்டாப் தான். ஓப்பன் பண்ணிவிட்டு பாருங்கள், ஓப்பன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி ஊற்றி வச்சுருக்கேன். இப்படி ஊற்றணும். இந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா பிளாக்காலாம் இருக்காது, ஆனால் முடி வந்து நல்லா பிளாக்காக மாறுங்க. இந்த மாதிரி எண்ணெயை வந்து ஊற்றிக்கணும். ஒரு கிண்ணத்தில் ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்மளுடைய ஆயிலை நான் ஒரு பக்கம் வந்து ஆயில் வச்சுட்டேங்க. இங்கே பாருங்கள், இது வந்து ஆயில் வச்சுது, இது ஆயில் வைக்காதது. இந்த மாதிரி ரெண்டாக வந்து பிரிச்சுக்கணும். பிரிச்சுக்கிட்டு எண்ணெயை இந்த மாதிரி கையில் வந்து டிப் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்படி தான் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த பாருங்க, இந்த ஆயிலை வந்து இந்த இருக்குல்ல, இந்த ஆயில் வந்து கையில் வந்து இப்படி டிப் பண்ணுங்க. இப்படி டிப் பண்ணிட்டு இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு ஆயிலை வந்து டிப் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படியே வைக்க வேண்டியது தான். இப்படியே வச்சுட்டு இங்கே பாருங்கள், இது வந்து ஆயில் வச்சுது ஒரு மொனை வரைக்கும். நீங்கள் நிறைய அப்படியெல்லாம் ஊற்றணுன்றது கிடையாது. கையில் டிப் பண்ணாலே போதும். டிப் பண்ணிவிட்டு இப்படி மேலாக்கா முதல்ல மேல் முடியெல்லாம் நம்ம வந்து முடிச்சிடுவோம். கொஞ்சம் தான் செலவாகும், நிறைய செலவாகாது எண்ணெய். அப்படியே எடுத்து இங்கே பாருங்கள், சிக்கே இல்லை பாருங்கள். இப்படி பண்ணிக்கிட்டே மொனை வரைக்கும் வரணும். முனையில் வந்து இப்படி கையை வச்சு இதில் வந்து வச்சு இப்படி தேய்ச்சோன்னா அந்த வெடிப்பு வரும் பார்த்திங்களா, முனையில் வர வெடிப்பு, அதை வந்து நம்ம வந்து தடுக்கலாம். அது மாதிரி வராது. பாருங்கள் பாருங்கள், என்ன ஒரு ஷைனிங்காக இருக்குது பாருங்கள். ஆயில் வச்ச பிறகு முடி பாருங்கள், அப்படியே இதை பிடிச்சி அப்படியே முறுக்கிட்டே வரணும். முடி கையை வச்சாலே கொட்டுது, எண்ணெய் வச்சாலே கொட்டுது பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாருங்கள் முடி. என் கையே வந்து பிடிக்கல, என் கையை தாண்டி வந்திருக்கு முடி. இவ்வளோ நீட்டுக்காக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இந்த ஒரு பக்கம் வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கையிலேயே அப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு சீப்பே தேவையில்லை. கையிலேயே நம்ம சிக்கு எடுத்துடலாம். சீப்பே போட வேண்டியதே கிடையாது. சீப்பு போட்டு தான் சிக்கு எடுக்கணுன்றதே கிடையாது. இந்த மாதிரி நல்லா வந்து இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சாஃப்டாக வந்து மாறிடும். நம்ம சீப்பு போட்டு சிக்கு எடுக்கணுன்றதே கிடையாது. பாருங்கள், சிக்கே இல்லை பாருங்கள். இதில் சாஃப்டாக மாறிச்சு பாருங்கள். நல்லா வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இப்போது இந்த பக்கம் முடிஞ்சுது. இப்போது இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு கிளிப்பை அப்படி வச்சுட்டு இப்போ இந்த பக்கம் பாருங்கள், நேற்று வந்து ஹேர் வாஷ் பண்ணி நைட்டு வந்து பின்னல் போட்டு தான் நான் வந்து படுத்திருந்தேன். இப்போ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது ஆயில் வைக்கல. என் முடி வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வச்சாலும் வந்து பிளாக்காக தான் இருக்குது, ஆயில் வைக்காத பக்கமும் வந்து பிளாக்காக தான் இருக்குதுங்க பாருங்கள். இன்னும் ஒரு சில்காக ஷைனாக இருக்குது. இதில் வந்து இன்னும் ஆயில் நான் அப்ளை பண்ணல. இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன். நான் ஒன்றும் சிக்கே எடுக்கலைங்க, நேற்றுலேருந்து நான் சிக்கே எடுக்கலை. இப்போ இப்படி வந்து ஆயிலை வந்து ஃபிங்கரில் வந்து இப்படி டிப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து வைக்க வேண்டியதுதான். நல்லா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் பாருங்கள். இப்படியே வைக்க வேண்டியதுதான். அப்படியே வச்சோன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டிப் பண்ணி ஃபிங்கரை வந்து அந்த ஆயிலில் வந்து டிப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக வச்சிடணும். பாருங்கள், இது வந்து ஆயில் வைக்காதது, இது ஆயில் வச்சுது. இன்னும் இதுங்களாம் வந்து வைக்கல. அவ்வளோதான். அப்படியே வந்து முறுக்கி நான் அப்படி தாங்க ஆயில் வைப்பேன். நிறைய ஆயில் கூட தேவைப்படாது, கொஞ்சமே போதும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஆயில் வந்து இப்படி வச்சுக்கிட்டே வரணும், நுனி வரைக்கும் வச்சுக்கிட்டே வரணும். நம்மளுக்கு வைக்கும் போதே வந்து எங்கே ஆயில் இல்லைன்றது தெரிஞ்சிடும். பாருங்கள்,
இப்படியே நம்ம பண்ணோன்னா அப்படியே ஷைனாக வந்து மாறிடும். சிக்கு வந்து இருக்காதுங்க. நான் ஒன்றும் சிக்கே எடுக்கலை. கையில் டிப் பண்ணி இப்படியே வந்து அப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு முடி வந்து வேர்க்கால்கள்லேருந்து அதனுடைய நுனி வரைக்கும் பிளாக்காகவே இருக்குங்க. நம்மளுடைய ஆயில் வந்து பிளாக் கலரில் இருக்காது. ஆனால் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து தலையில் வந்து தேய்க்கிறப்போ நம்மளுடைய முடி வந்து பிளாக் கலரில் மாறிடும். காலப்போக்கில் வந்து ஒரு 6 மந்த் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்ல வித்தியாசம் வந்து தெரியும். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 2 பக்கமும் நான் வந்து எண்ணெய் வச்சுட்டேன். எப்படி இருக்குது பாருங்கள் முடி. 2 பக்கமும் நான் எண்ணெய் வச்சுட்டேன். வந்து இங்கெல்லாம் வந்து வைக்க வேண்டியதுதான். பாருங்க, இப்படியே எடுத்துட்டு இந்த இருக்குது சீப்பு இருக்குது. இந்த பாருங்க, இப்படியே நம்ம வாரி விட்டு இப்படி வந்து வகுடு எடுத்து இப்படி பிரிக்கணும். இப்படி பிரிச்சுட்டு வகுடு எடுத்து இப்படி பிரிச்சுட்டு இந்த வகுட்டில் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி வந்து பக்கத்தில் வகுடு எடுத்து பிரிச்சுட்டு இந்த வகுட்டில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்படி தாங்க நான் ரெகுலராக எண்ணெய் வைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி வகுடு எடுத்து பிரிச்சுட்டு இந்த வகுட்டில் வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். அதே மாதிரி தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வகுடு எடுத்து பிரிச்சுட்டு இந்த வேர்க்கால்களில் வந்து நம்ம வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். பாருங்கள், அப்போ தான் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். வகுடு எடுத்து பிரிச்சுட்டு இந்த வேர்க்கால்களில் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும். பாருங்க, இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து நல்லா வச்சுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஆயிலுங்களை வந்து இந்த மாதிரி சில பேருக்கு முன்னாடி வந்து வெள்ளை முடி ஆகிட்ருக்குங்க. பின்னாடிலாம் வந்து பிளாக்காக இருக்கும், முன்னாடி வந்து வெள்ளை முடி ஆகிட்ருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து அப்ளை பண்ணோம் ஆயிலை. இந்த மாதிரி அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி இறுக்கி ஒரு கொண்டையை கட்டிடணும். 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஊறின பிறகு பிரிச்சுட்டு தலை சீவிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஈஸி தான். இதான் நம்மளுடைய ஏர் ஆயிலை வந்து அப்ளை பண்ணுற விதம். இதுபடி தான் இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும்.